Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபைனலாக கும்பமேளா கிளம்பிட்டோம். எப்படி கிளம்பணும்னு சொல்லி இந்த வீடியோ லைட்டாக சொல்கிறேன். ஸோ நம்ம 21 வந்து ஊர்லேருந்து கிளம்பணும். காலையில் நமக்கு ட்ரெயின் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் ஊர்லேருந்து கிளம்பி எக்மோர் வந்தோம். எக்மோர்லேருந்து அடுத்து ஒரு மெட்ரோ பிடிச்சி சென்ட்ரல் வந்தோம். சென்ட்ரலில் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே உள்ள லாஞ்சிலே தங்கணும். 1 ஹவருக்கு 35 ஆச்சு. அங்கேயே தங்கிட்டு ஏசி தான், நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு காலைல 5:10க்கு வந்து நமக்கு அடுத்த ட்ரெயின். ஸோ லாஞ்சிலேருந்து ஒரு 4 மணிக்கு வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே வெளியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு 4:30 போல் ட்ரெயின் வந்துச்சு. சென்னையிலேருந்து கான்பூருக்கு போகிற ட்ரெயின், லக்னோ எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ அப்படியே அதில் ஏறிட்டோம். ஸோ 2 நாள் நான் ஒழுங்காக தூங்காதனால நான் எதுவுமே பெருசாக விளாக் பண்ணல. சரி ட்ரெயின் ஏறிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி காலைல 4:30 ட்ரெயின் ஏறணும். இப்போ ஆந்திரா தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே இனி கும்பமேளாவில் போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் கிச்சுடைய லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் வேறு லெவலில் இருந்து கைஸ் ரூட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் காலைல போனேன், தரமாக இருந்து. ஸோ போகிறவங்க அதை மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை காலையில் போய் பாருங்கள் சென்னைக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா. ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கைஸ். அடுத்து என்னெல்லாம் பண்ணுறது பார்க்கலாம். இந்த ட்ரிப்பில் 3 பேர் போகிறோம். ஸோ வாங்க அப்படி என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். கைஸ் டைம் 6:21 ஆச்சு. நம்ம வரங்கல் ரீச் ஆகிட்டோம். வர வழியிலலாம் கொஞ்சம் சூடு அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்நாக்ஸு தண்ணியெலாம் குடிச்சு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போ வரங்கல் ஸ்டேஷனில் இருக்கோம். 7 மணிக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்தோடனே என்னென்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ப்ளீஸ் நைட்டுக்கு வந்து பீஸா ஆர்டர் போட்டிருக்கோம், அதுதான் சாப்பிட போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு ஃபுட்டு இன்றைக்கி. அதனால தான் இது ஒன்றுமே கிடைக்கல ஒழுங்காக. அதனால தான் பீஸா ஆர்டர் போட்டு சாப்பிட்றோம். ரைஸ் 140 கிட்ட ஒன்றுக்கு வந்துச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் கைஸ். ஹலோ கைஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதுக்கு அப்படியே பீஸா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். நைட்டுலாம் செம்ம குளிர். பெட்ஷீட் இல்லாமலாம் யாருமே வராதிங்க. மணி 7:30 ஆகுது. என்னால் எந்திக்க முடியல, அந்த அளவுக்கு குளிர். ஸோ பெட்ஷீட் இல்லாமல் யாரும் வராதிங்க. பெட்ஷீட்டு ஜாக்கெட்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க நார்த்து ட்ராவல் பண்ணப்போ. நல்லா தூங்கியாச்சு. இனி என்னென்னு பார்க்கணும் கைஸ். வாங்க இனி காலையெல்லாம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக போபால் ரீச் ஆகிட்டோம். டைம் 10 ஆகுது. இங்கேயே வந்தானா சமோசா அது இதுன்னு விட்டுட்ருக்காங்க. எதுவுமே சாப்பிட மாட்டோம். வாழைப்பழம் மட்டும் வாங்க சொல்லியிருக்கு. வரும் வாழைப்பழம். ஸோ ட்ரெயினில் போகிறப்போ பார்த்து சாப்பிடுங்க, கண்டதையும் சாப்பிடாதீங்க. எல்லாம் எப்போ உள்ளது என்ன அதுனே தெரியாது. ஸோ நம்ம எண்ணெய் இல்லாத ஐட்டம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம். போபால் ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கான்பூர் ரீச் ஆயிடுவோம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ 3ஆவது நாளாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வந்திருக்கோம். சென்னையிலேருந்து கான்பூர் ஒரு ட்ரெயின் போட்டோம். இது வரைக்கும் எந்த ஒரு கூட்டம் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கான்பூர் வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock போவோம். அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சானா பிரயாக்ராஜ் போகணும். அங்கே கான்பூர்லேருந்து பிரயாக்ராஜ் ஒரு 200 கிலோமீட்ரு. இதே நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பிரயாக்ராஜ் போயிருந்தால் 2400 கிலோமீட்ரு தான். இங்கேருந்து போகிறதுனால கொஞ்சம் சுற்று. நம்ம இப்படி போகிற இடத்துக்கு இப்படி போய் சுற்றி இப்படி வர்றது மாதிரி போகிறோம். நமக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, அதனால நம்ம இப்படி போகிறதா இருக்குது. பிரயாக்ராஜ் யார் போகிறதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ட்ரெயின் போடுங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்ம கொஞ்சம் சுற்றி போகிறோம். இப்போதைக்கு எந்த கூட்டமும் இல்லை, ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கோம். சிவராத்திரிக்கு நம்ம அங்கே தான் இருப்போம். ஸோ சாப்பாடு தான் கொஞ்சம் பிரச்சனை. சாப்பாடு மட்டும் வீட்டிலேருந்து எல்லோரும் கொஞ்சம் நல்லதாக எடுத்துருவாங்க. இங்கே ட்ரெயினில் ஒரு மாதிரி மட்டமாக தான் இருக்கும். பழம், இது மாதிரி ஃப்ரூட்ஸு, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி நல்லதாக சாப்பிட்ணுன்னா அது மட்டும் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லைனா பேக்டு கடலை அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டா ஓகே. இல்லைனா மீதியெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். டீலாம் குடிக்கவே மாட்டேன், கன்றாவியாக இருக்கும். ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இனி அடுத்து என்ன வரலாம், அடுத்து என்ன போகிறோன்னு பார்க்கலாம் கைஸ். கொஞ்சம் முன்னாடி தான் கூட்டம் இல்லைன்னு சொன்னேன். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டருக்கு மொத்தமாக சுற்று போட்டாங்க. எல்லாம் கான்பூர் வந்து பிரயாகராஜா போகிறாங்களாம். ஒரு 300 கிலோமீட்டர் முன்னாடி கூட்டம் ஏற ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ப்ளீஸ். அப்படியே பிரயாக்ராஜ் போகிற வழியில்
ஃபுல்லாகவே ட்ரெயின் எல்லாமே கமுந்து எடுத்து கிடக்கு. எப்போ நடந்ததுன்னு தெரில, ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். லக்னோவில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். லக்னோவில் ஒரு இன்சிடெண்ட் ஏதோ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். லக்னோ இல்லை, லக்னோவுக்கு முன்னாடியே பிரயாக்ராஜ் போகிற வழியில் கான்பூர் ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகும் அந்த இடத்துல கரெக்டாக. ஃபைனலாக நம்ம கான்பூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். கூட்டம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ தான் வர ஆரம்பிக்குது கூட்டம். ஆனால் நம்ம ரீல்ஸில் பார்த்த அளவுக்கு இல்லை, ஆனால் கூட்டம் இருக்குது, லைட்டாக இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து பிரயாக்ராஜ் ரீச் ஆகிட்டோம். நேற்றுக்கு நைட்டு 12 மணிக்கு வர வேண்டியது இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு வந்திருக்கோம். 6 மணிக்கு ஒரு லேட்டு ப்ளஸ் அப்படியே பிரயாக்ராஜ் வந்துட்டு அங்கே ஸ்டேஷனில் இறங்கினா மொத்த கும்பல் இங்கே தான் நிற்கி. அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி, அவன் ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ, அதை பிடிச்சா ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னா 4 கிலோமீட்டருக்கு. ஸோ அப்படி அங்கேருந்து வந்து ஒரு இடத்துல பட்டர் ஜாம் மாதிரி பட்டர் மட்டும் போட்டு கொடுத்தாங்க. அது ஒரு டீயை குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு க்ரௌடு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்தீங்கன்னா யூரின் போகிறதுக்கு வச்சுருக்கான், அது அப்படியே வெளியே தான் போகுது, எந்த பயனும் இல்லை. அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் அந்த பாலம், எல்லோரும் நடந்து போகிறாங்க. பாருங்கள் ஃபுல்லாக ஆள் வந்துகிட்டே இருக்குது. இப்படி தான் நம்ம போகணும். அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். கைஸ் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. பிரயாகராஜில் உள்ள மெயின் பாலத்தில் நடந்துகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் மொத்த க்ரௌடு இங்கே தான் போகுது. ஈஸியாக வரணுன்னா இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் எடுத்தால் தான் வர முடியும். 2 வீலர் மட்டும்தான் போகுதுன்னு எதுவுமே போகலை. அந்த லோக்கல் டாக்ஸி அந்த மாதிரி சுற்றிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு ஆனந்த் பவனா அது வரைக்கும் தான் வருது, அதுக்கு மேலே இல்லை. இதில் நடக்காமல் போகணுன்னா இந்த மாதிரி பைக் ஏதாவது லிஃப்ட் ஏதாவது கேட்டு அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தோன்னா அதில் போகலாம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம். கைஸ் பைக்கில் வந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா 5 to 10 கிலோமீட்டர்ஸ் மேலே நடக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்தோன்னே கொஞ்சம் மார்க்கெட் மாதிரி இருக்குது, இங்கே நிறைய காய்கறிலாம் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கையில் வந்து ஸ்நாக்ஸு கேக்ஸ்லாம் வச்சுக்கோங்க, அது இல்லைன்னா கஷ்டம். இல்லைன்னா இங்கே ஏதாவது வாங்கிக்க மாதிரி இருக்கும். காலையிலலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால் எல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் நடந்து போகிற வழியே பாருங்க கைஸ். இந்த ஆடெல்லாம் கூட்டமாக போகும்ல, அந்த மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்குது. பார்க்கிங் எங்கே பார்த்தா ஏதோ பெரிய கோட்டை மாதிரி இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு நிற்கி கார்லாம். சம்பவம் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் வாழ்நாளில் பார்த்ததில்லை. அப்படியே போயிட்டு பார்ப்போம். கைஸ் இப்போ நம்ம செக்டார் 7 ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே தெரிஞ்சவங்களுக்குள்ள டென்ட் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம். மொத்த கூட்டமும் இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் வாழ்நாளில் பார்த்ததில்ல. இன்னும் ஒரு 3-4 நாள் இருக்கும், அதோடய முடிஞ்சு எண்ட் ஆஃப் கும்பமேளா. யூபிஏ வெறிச்சோடி காணும். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து செக்டார் 7 நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் வண்டி வரைக்கும் வருது. அதான் நம்ம லிஃப்ட் எடுத்து வந்தோன்னா ஸ்ட்ரைட்டாக சங்கமத்திலே கொண்டு விட்ருவாங்க. ஒரு ஆளுக்கு 300 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் வாங்குவோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் தலைவர்கள் போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஹாய், எல்லாம் போஸ்ட் கொடுத்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம கூட்டம் கைஸ். ஆனால் கொஞ்சம் ட்ரெயினில் ரொம்ப கஷ்டப்படல, ஆனால் ஓரளவுக்கு ஏதோ பார்த்து வந்துட்டோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். வெளியில் வந்து ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒரு அளவுக்கு வண்டி வரலாம், அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் 2 வீலர்லாம் வரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. 2 வீலரில் வந்து ஃபுல்லாக போய்க்கலாம். அப்புறம் இங்கே உள்ளே வந்தோன்னா இங்கேயுமே இந்த எலக்ட்ரிக் வண்டி எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. நடக்கக்கூடிய ஆள் நடக்கலாம், வண்டி எடுக்கக்கூடிய ஆள் எடுக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ நிறைய பேர் பைக்லேயே உள்ள வரைக்கும் வராங்க. ஸோ கொஞ்சம் பேர் இங்கே வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, கொஞ்சம் பேர் வெளியிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நம்ம இப்போ செக்டார் 7க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம்.
கைஸ் அப்படியே இங்கே உள்ளே வந்தோன்னா இங்கே திருப்பதி கோயிலும் கட்டி வச்சுருக்காங்க. வரவங்க அது ஒரு விசிட் போட்டிருப்போங்க. ஒரு வழில மேகி, ஸ்நாக்ஸு, தண்ணி, அப்புறம் வந்து நம்ம அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேனு, சங்கம்ல உள்ள தண்ணி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி பெரிய ஒரு இது என்னென்னா, ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே வந்து பல் தேய்க்கிறதுக்கு வேப்பங்குச்சி அதெல்லாம் 20 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க ஒரு குச்சி. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேயே படுக்கிறதுக்கு, ரயில்வே ஸ்டேஷன்லேயே படுக்கிறதுக்கு ஷீட்லாம் போட்டு அதுவும் விற்றுட்ருக்காங்க. எல்லாம் புழைக்கி தெரிஞ்சவங்களாம் ஆகிட்டுருக்காங்க. அங்கங்கே கடை போட்டு வேப்பங்குச்சி தான் சாக்கு 20 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கான். இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஸோ நம்ம அப்படியே போகிற வழிலாம் பார்க்கலாம் கைஸ். இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா தான் இருக்கான். நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா இருக்கான். ஸோ நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங்லேயே போகலாம். ஃபஸ்ட்டு அன்னதானமாக பொங்கல் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம கூட வந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உள்ள இது இங்கே அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு கேங்காக அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஃபைனலாக நம்ம ஃப்ரெண்டுக்குள்ள அங்கிளுக்குள்ள கேம்ப் சைட்டுக்கு அங்கே வந்துட்டோம். ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு டென்ட்டுக்குள்ளே தான் நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு படுக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னென்னு பார்க்கலாம் கைஸ். அப்படியே அந்த டென்ட்டில் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நம்ம வந்து சங்கமம் நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். வெயில் கொளுத்துது, ப்ளஸ் கூட்டம் அவ்வளோவா இல்லை இன்றைக்கி. கூட்டம் அப்படியே மூவிங் க்ரௌட்னால பெருசாக தெரில. ஆனால் வண்டி உள்ளே போகுது. ஸோ நம்ம பவர் இருந்ததுன்னா வண்டியை உள்ளே கூட எடுத்துகிட்டு வரலாம், இல்லைன்னா நடந்து போகலாம், இல்லைன்னா அங்கே ஷேர் டாக்ஸி இருக்கும் அதில் கூட போகலாம். ஸோ நம்ம அப்படியே அங்கங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. பெரிய இடம் கைஸ். ஆனால் இது பெரிய இடத்துல டென்ட்டெல்லாம் போட்டு ஒரு ஆள் பொறுப்பெடுத்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம் கைஸ். சங்கமம் போகணுன்னா இந்த பிரிட்ஜோடி தான் போகணும். அந்த பிரிட்ஜ் வந்து ஒன்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நார்மலாக ரொம்ப நடக்க முடியாது அப்படின்னா இந்த இடத்துல போய் குளிச்சுக்கலாம். இது கொஞ்சம் தூரம் தான் வரும், இங்கே குளிச்சுக்கலாம். இப்போ நம்ம சங்கமம் தான் மெயின் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சங்கமமில் போய் தான் குளிக்க போகிறோம். ஸோ அப்படியே அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அங்கே தான் போயிட்டு சங்கமம் போக போகிறோம். இது இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம். இவ்வளோ நாள் அந்த பிரிட்ஜ் விட்டுட்டு தான் இருந்தாங்க, இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க. கேட்டால் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டுங்கிறாங்க. நடந்தால் மட்டும்தான் போக முடியும். வாங்க அப்படியே போகலாம் கைஸ். இந்த கரையிலே இருந்து எல்லோரும் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா இங்கே கூட குளிக்கலாம். அப்படியே க்ளீனிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு பையன் மேக்னெட்டை வச்சு தண்ணிக்குள்ளே போட்டு காசுலாம் எடுத்துகிட்ருக்கான். ஸோ அது ரிட்டர்ன் வரும்போது ஏதாவது வாய்ப்பு கிடச்சா பார்க்கணும். ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம் சங்கமமில். கைஸ் இங்கே தான் கைஸ் சங்கமம். இங்கே தான் எல்லோரும் ஹோலி டிப் பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து எல்லோரும் குளிச்சுட்டு போவாங்க. இங்கே தான் நம்ம வந்து குளிச்சுட்டு எல்லோரும் தண்ணிலாம் எடுத்துகிட்டு போவாங்க. இதான் அந்த இடம். எல்லோரும் குளிச்சுட்ருக்காங்க. கூட்டம் எல்லாமே கம்மியாயிருச்சு. சாது பாபா எல்லாருமே ஹரித்வார், ரிஷிகேஷ் அந்த சைடு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1-2 பேர் தான் இங்கேயே இருக்காங்க. ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம் கைஸ். கைஸ் அப்படியே தண்ணியில் குளிச்சுட்டு சங்கமமில் குளிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். நீங்கள் அடுத்து என்ன பிளான் பார்க்கணும். ஸோ நல்லா குளிச்சாச்சு, தீர்த்தம் எடுத்தாச்சு. அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். கைஸ் கும்பமேளா வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே வந்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரி ருத்ராஜத்தில் வந்து சிவலிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே சிவலிங்கமாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே ருத்ராட்சம் தான். அப்படி வந்து 1 2 3 4 5 6 ஒரு 6 அணை இருக்குது. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், செம்மையாக இருக்குது. மேலில் ஃபுல்லாக ருத்ராட்சம் போட்டு வச்சுருக்காங்க.
இந்த மாதிரி வெயில் கொடி அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு ருத்ராட்சம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த இடம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருத்ராட்சம் இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படியே என்னென்னு பார்க்கலாம். ஹாய் ஐஸ், கும்பமேளா விளாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கும்பமேளா பிளான் வந்து ஆக்சுவலாக என்னென்னா 3 நாள் அங்கே இருக்க தான் பிளானே. ஆனால் நமக்கு வந்து நம்ம எண்ட் ஆகக்கூடிய டைமில் தான் போனோம். ப்ளஸ் சிவராத்திரி வேறு அங்கே இருக்கலாம்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து சாது பாபா எல்லாருமே ஹரித்வார் காசி அப்படின்னு ஹிமாலயாஸ் அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பெருசாக க்ரௌடுமே இல்லை. போன வேலையும் முடிஞ்சு ஹோலி டிப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே தான் ஒரு 3 நாள் இருக்கலாம்னு நினச்சோம். 3 நாள் இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ப்ளஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அங்கே ஹோலி டிப் பண்ணிட்டு அங்கே 2-3 கோயில் இருந்து அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம வாரணாசி கிளம்பிட்டோம். அதோடு இந்த விலாக் கும்பமேளா 2025 முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கும்பமேளா எங்கே நடக்கும்னா நாசிக்கில் 2027 நடக்கும். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். ஸோ அதுவுமே செம்மையாக இருக்கும். இன்னும் 2 வருஷம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் வந்துடும். ஸோ எல்லோரும் போய் பாருங்கள் மறக்காமல். இந்த வாட்டி மிஸ் பண்ணாமல் 2027 மிஸ் பண்ணிடாதீங்க. 4 டைப்ஸ் ஆஃப் கும்பமேளா உண்டு. அதில் வந்து 144 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும். அதுதான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 இருக்குது. ஸோ அதை மறக்காமல் போய் எல்லோரும் பாருங்கள். இந்த விலாக் இதோடி முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு காசியில் போய் 2 நாள் இருந்திருப்போம். அந்த விலாக் 2 விலாகாக வரும். ஸோ அதை மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். மறக்காமல் கிச்சு கைஸை சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். பை கைஸ், நெக்ஸ்ட் விலாகில் சந்திப்போம்.